ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடு வந்து திருநெல்வேலிக்கு விற்பனை ஆகிருந்தது. ஏன்டா பழைய மாடை போடுறோன்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னா நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான ப்ரீடுகள் வருது, எந்த அளவுக்கு குவாலிட்டியில் வருதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பார்க்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈண்ட மாடுகள் நிறைய மாடுகள் நம்ம போடுறது இல்லை, உடனேவே சேல்ஸ் ஆகி போயிடுது. நம்ம மாடுகள் ஈண்டா எந்த அளவுக்கு கறவை குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அதனால் ஃபுல் கறவை வீடியோ இதில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். மாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இது வந்து 2ஆவது மாடு. அழகான ஜெர்சி மாடு, கிட்டத்தட்ட நல்ல மடித்தோரணையில் கிட்டத்தட்ட ஜெர்சி ப்ரீடில் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தது வந்து 15 லிட்டருக்கு சொல்லிக் கொடுத்தோம். கண்டிப்பான முறையில் 17, 18, 20 வரைக்கும் மாடுகள் அவங்களுக்கு கறந்துருக்கும். நார்மலான சம்சாரி தான், பெரிய அளவில் பண்ணை போட்ட ஆளுகளுக்கு நம்ம கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பண்ணைக்காரங்க தான் விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான சம்சாரி தான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனார். மாட்டை பொறுத்தவரையில் காளை கண்டு போட்டிருந்தது. கண்டை பொறுத்தவரையில் மாடு சூப்பரான குணம். மாடை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இது வந்து ஜெர்சியில் கிராஸ் டைப் மாடு, நல்ல கறவை சூப்பராக வரும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடில் ஃபேட்டுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. அதேமாதிரி இதை மாதிரி மாடு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இதை மாதிரி 2 மாடுகள் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக வந்து பார்த்து எடுத்துக்கிடலாம். இதோட கறவை திறன்கள் வந்து பார்த்திங்கன்னா கறக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கறவையோட கறவையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 லிட்டர் வரை இருக்கும். நம்ம வந்து கஸ்டமருக்கு சொல்லிக் கொடுத்தது 15 லிட்டர் தான் சொல்லி கொடுத்துருந்தோம். அதேமாதிரி கறக்கக்கூடிய தூரியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காம்போட தூரி வந்து நல்லா பெருசாக இருக்கும். அது மாதிரி தீவனம் தண்ணிக்கும் மாடுகளை பொறுத்தவரை நல்லாயிருக்கும். பாலோட கொழுப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எருமை பாலுக்கு கொஞ்சம் நிகராக வரும். பாலை பொறுத்தவரையில் இந்த மாடுகளை வந்து யார் விரும்புவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சைடில் இருக்கிறவங்க இப்படி மாடுகளை விரும்புவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாலும் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும். பால் வந்து திக்காகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாடுகள் வந்து தாராளமாக வந்து விரும்பி எடுக்கக்கூடிய மாடுகள். இதை மாதிரி மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 மாடு மோட்டி டைப்பில் இருக்குது. அதேமாதிரி ஹெச்எஃப் மோட்டி டைப்லேயும் நம்மகிட்ட மாடுகள் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து தார் பார்க்கர் ப்ரீடில் வந்து ஒரு கிராஸ் டைப் மாட்டில் ஒரு மாடு 20 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவில் வந்து எல்லா மாடுகளையும் வீடியோவாக இன்றைக்கி வந்து போட போகிறோம். அதை நீங்கள் பார்த்து தாராளமாக உங்களுக்கு பிடிச்சிருந்த மாடை நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிடலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு எல்லா மாடுக்குமே குடல் புழு நீக்கம் பண்ணியிருப்போம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல வரக்கூடிய உண்ணி அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் வந்து அதுகளுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதுமாதிரி நல்லா நஞ்சு கொடி ஏதாச்சும் விழுந்திருந்தால் மட்டும்தான் நம்ம மாடுகளை கொடுப்போம். அதுமாதிரி தீவனம் தண்ணிக்கு சரியில்லைன்னு இருந்தால் நம்ம கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கொடுக்க மாட்டோம். அதுமாதிரி நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய ஹைவே ரோட்டில் பாவூர் சத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. கரெக்டான லைவ் லொக்கேஷன் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர்கள் யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம எத்தனை வீடியோவில் சொன்னாலும் சரி தான், டைமிங் பார்க்காம வராங்க. நம்ம பண்ணை வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் நம்ம பண்ணையில் வந்து மாடுகள் பார்த்துக்கிடலாம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலேனாலும் வரலாம். பட் நீங்கள் காலையிலேயோ மதிய நேரமோ வந்து நம்மகிட்ட சொல்லிடணும், நம்ம இன்றைக்கி நைட்டு வரதா சொல்லிடணும். அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் மாடுகளை காட்டலாம். தயவுசெய்து ஃபோன் அடிக்காமல் யாரும் மாட்டுக்கு வராதிங்க. அதுமாதிரி நம்ம பண்ணையிலேருந்து பார்த்திங்கன்னா மாடுகள் பெரும்பாலும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலிக்கு போகுது. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நாகர்கோவில் மார்த்தாண்டத்துக்கு சூப்பரான மாடுகள் போகுது. அதுமாதிரி உயர்தர ப்ரீடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். 50,000 கிட்டத்தட்ட 75,000 வரைக்கும் அதிகமான மாடுகள் இருக்கும். ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா, 88 ரூபா, 82 ரூபா பட்ஜெட்டில் ஒரு 2 மாடுகள் 3 மாடு மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம்